ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இன்னைக்கு புதுச்சேரியில் சம்பவம் தளபதி தரமான சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருந்துச்சோ அதே கிரேஸ் பார்த்தோன்னா புதுச்சேரியில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அங்கே நடந்த சில நல்ல விஷயங்கள், சில அசம்பாவிதமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சுல்ல, அது என்னென்னு அப்படிங்கிறத ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அவர்கள் உள்ள என்ட்ரானோடனே மக்கள் வரவேற்புன்றது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு விஜய்களுக்கு வரவேற்பு இருக்கோ அதே வரவேற்பை மக்கள் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட அன்பை வெளிப்படுத்தி இருந்தாங்க. விஜய் அவர்களும் பார்த்தோன்னா அதுக்கு சற்றும் சளைக்காம அதுக்கேற்ற மாதிரி யாருமே எந்த ஒரு மக்களுமே முகம் சுளிக்காத வகையில் தான் நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதுலே மாற்றம் இல்லை. நம்ம தொண்டர்கள் சில பேர் இளநீ கொடுக்கறதாகட்டும், அதெல்லாம் தளபதி வாங்கிட்டாரு. இது நேற்றும் நடந்துச்சு, திருச்சியிலையும் நடந்துச்சு, இங்கேயும் நடந்திருக்கு. அதை வாங்கி தளபதி விஜய் அவர்கள் வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பூங்கத்து பார்த்தோன்னா ஒரு சின்ன பொண்ணு கொடுத்தாங்க. ஒரு பொண்ணோட அப்பா பார்த்தோன்னா அவர் தூக்கி அந்த பூங்கத்தை விஜய் அவர்கள்ட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு கொடுத்துச்சு, அதையும் தளபதி விஜய் அவர்கள் வாங்கி வச்சுக்கிட்டாரு. இது எல்லாத்தையும் தாண்டி மாலை நிறைய பேர் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி போட்டுக்கிட்டாரு. மலர் தூங்கினாங்க, எல்லாத்தையும் பார்த்தோம். இதெல்லாம் விட இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு நபர் கூலிங் கிளாஸ் வீசினாரு, அதையும் விஜயில் எடுத்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் நினைக்கிறேன், போட்டுக்கிட்டாரு. போட்டுட்டு அதில் ஒரு போஸ்ட் கொடுத்தது, அதையும் பார்த்தோன்னா போட்டுட்டு ஓகேவா அப்படின்னு கேட்டது. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு நபர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு தர்பூசணி காயை தூக்கி அப்படியே வண்டிக்குள்ளே வீசிட்டாரு. பார்க்கும்போது பயங்கர ஷாக்கு, என்னடா அது திடீர்னு தூக்கி வீசிட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது நல்லா தான் அவங்க ஒரு ஃபேனாக பண்ணியிருக்காங்க, ஒரு தொண்டனாக பண்ணியிருக்காங்க. பட் சில அசம்பாவிதங்கள் நடக்கிற மாதிரியான செயல்களாக இருந்தால் என்ன பண்ணுறது? அதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். பாடி கட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் அதை நோட் பண்ணுங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு கேர் பண்ணிட்டு தான் வந்தாங்க. பட் ஒரு சில சமயங்கள் இந்த மாதிரி நடந்துருது. அதுவும் இனிமேல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. ஏன்னா விஜய் அவர்களோட பாதுகாப்புன்றது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒருத்தங்க ஏதோ ஒன்று தூக்கி போட்டாங்க, அது தளபதி கண்ணிலே பட்டுருச்சு. அதை பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார். அவர் பெரிய அளவு அடிப்பாடல. பட் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது. அதனால் கொஞ்சம் அவரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தொண்டர்களோட அன்புல நனையணும் அப்படின்னா இதெல்லாம் கடந்து தான் வந்தாகணும். அவரும் பார்த்தோம்னா அவர் முகம் சொல்லிக்காமல் எல்லா விஷயங்களும் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். புதுச்சேரி இன்னைக்கு ஃபுல்லாக தளபதியோட கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறதுலே மாற்றம் இல்லை. போலீஸ் பாதுகாப்புன்றது சரியானதுனால கொடுத்துருத்தாங்க, அதையும் பார்த்தோன்னா குறை சொல்ல முடியாது. ஒரே ஒரு அசம்பாவிதம் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, அந்த தளபதியோட பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து வந்தாங்களே 2 வீலரில், அவங்க ஒரு 2 பேர் விழுந்தோடனே பார்த்தோன்னா அடுத்தடுத்து சில பேர் கீழே விழுந்துட்டாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் கூடிடுச்சு. அந்த வேனை விட்டே நிறைய பேர் ஓடி வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களும் நடந்துச்சு. அதை உடனே போலீஸார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் தடியடி நடத்தி தான் அதை கலைச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌடுங்கிறது அந்த இடத்துல ஜாஸ்தியானதுனால அதை கொஞ்சம் தடியடி நடத்தி கலைச்சாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். இது இந்த இடத்துல சரியா தப்பான்னு விவாதிக்க நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா அவங்களும் பார்த்தோன்னா வேற வழி இல்லை, இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தோடனே அவங்க அதை பண்ணிட்டாங்க. நம்ம தொண்டர்களும் பெரிய அளவில் பின்னாடி இந்த மாதிரியான வரக்கூடாது அப்படின்னு தான் புஷி அனந்த் அவர்கள் தினமும் ஒரு பிரச்சாரத்துக்கு விஜய் கிளம்பும் போதே, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க யாரும் வராதிங்க, இந்த மாதிரி பின்தொடர்ந்து வாகனத்தில் வராதிங்க அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு, போட்டே தான் இருக்காரு. ஆனால் நம்ம பசங்க அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை. அதை ஃபாலோ பண்ண முடியாது. இது கடைசி வரைக்கும் இது திறந்துட்டே தான் இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணவும் வழி இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தராக இறங்கி விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அதை பண்ண முடியுமானா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதை பின்தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்காங்க. பட் வந்தால் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றக்காக தான் அவர் வேணான்னு சொல்கிறது. காவல்துறையும் அறிவுறுத்துது. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது எங்கே போய் எங்கே ஸ்டாப் ஆக போகுது, எப்போ நிற்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இது எல்லா இடங்களும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யாராவது உங்கள் தொகுதிக்குள்ளே தளபதி விஜய் வந்தார் அப்படின்னா ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி 2 வீலரில் பின்னாடி போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்றது நானும் சொல்லிக்கிறேன், எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னா, கூட வந்துட்டு இருந்த ஒரு பவுன்சர், ஒரு கீழே ஓடி வந்துட்டு இருந்தார்ல, அவர் ஒரு வயசான நபரை பிடிச்சி தள்ளி விட்டார். தள்ளி அவர் கீழே விழுந்திருப்பார், அந்த லெவலில் தான் பிடிச்சி வேகமாக தள்ளிட்டு அவர் பாட்டுக்கு ஓடி வந்துட்டே இருக்காரு. அப்போ விஜய் மேலேருந்து அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. கூப்பிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். அந்த ஒரு கோவத்தை நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். அந்த கோவத்தை பார்த்தோன்னா நம்ம இப்போ பார்த்தோம். அந்த லெவலில் டென்ஷன் ஆகி அவர் திட்டினார். இப்படி பிடிச்சி தள்ளுனதுக்காக அவர் திட்டினார். அது என்ன திட்டினார்னு நம்மளுக்கு கேட்கல, ஆனால் அவர் திட்டினார், அதையும் பார்த்தோம். அங்கேயும் அதே மாதிரி ஒரு கோவத்தை வெளிப்பாடினார். ஏன்னா அங்கே இருக்கிற நபர்கள் எல்லாமே நம்மளை பார்க்க வர்றவங்க இந்த மாதிரி நம்மளே அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு எப்பவுமே இருக்கும். அதனால அவரை பயங்கரமாக திட்டினார். இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அது நம்மளையும் தாண்டி நடந்துருது. ஆனால் அது ஒரு சில பேர் எடுத்து விஜய் வேணும்னே பண்ணிட்டாரு மாதிரி, விஜய் பார்த்தோன்னா கொலகாரன் மாதிரியும், விஜய் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரியும் சித்தரிப்பாங்க. அது ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா சில விஷயங்கள் இடம் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல இருந்தாலும் பெரிய அளவில் யாரும் பேச முடியாது. அது நடந்தது அசம்பாவிதங்கள். சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துருச்சு, அதை நம்ம தடுக்க முடியாது அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சரி, ஓகே. இந்த மாதிரியான சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. அங்கே தளபதியோட ஸ்பீச், சொல்ல தேவையில்ல. அவரோட ஸ்பீச் அப்படின்றது எப்பவுமே வழக்கம் போல் தமிழ்நாட்டில் என்ன பார்த்தோம்னா ஒரு இதோ, அதே மாதிரி புதுச்சேரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசி, கூட்டணி கட்சிகளான பிஜேபி, காங்கிரஸும் ரெண்டுமே பார்த்தோன்னா இந்த இடத்துல தாக்கி பேசியிருந்தார். ஏன்னா அவங்களோட ஒரு முக்கியமான கோரிக்கை, அந்த கோரிக்கையை பார்த்தோன்னா இன்னுமே ஏன் நிறைவேற்றாமல் இருக்கீங்க, இத்தனை வருஷமா நீங்கள் தானே மாறி மாறி ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் அந்த கோரிக்கைக்கு நீங்கள் செவிசாய்க்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா புதுச்சேரியில் அந்த ரேஷன் கடைகளை பற்றி இஷ்யூ பேசியிருந்தார்ல, அதை விகடனில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்போவே எடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்தோம்னா விஜயவலும் இன்னைக்கு எடுத்து அதை படிச்சதெல்லாம்
கேட்டு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் விஷ்ணு பேசியிருக்காரு. இது புதுச்சேரியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கும். நாளைக்கு அதை பற்றின பதில்கள் நம்மளுக்கு கிடைக்கலாம். இல்லை அப்படின்னா அது விஜய் அவர்கள் பேசணும், அந்த மறைக்கிறதுக்காக சில விஷயங்கள் அங்கே ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. நடக்கும், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அங்கேயும் போய் வேட்பாளர் எல்லாமே நான் தான் அப்படின்னு நினச்சி ஒரே ஒரு முறை வாக்கு செலுத்துங்க டிவிக்கு விசில் சின்னத்துக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. இதில் ஒரு மிகப்பெரிய இன்னொரு கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா, அவர் பார்த்து படிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. ஏன்னா புதுச்சேரி அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு போகும்போது அங்கே போய் சில விஷயங்களை பார்த்தோம்னா தவறாக நம்ம பேசிடக்கூடாது. அதுக்காக அந்த விஷயத்தை எழுதி வச்சு படித்தார். எழுதி வச்சு படிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா பொலிட்டீஷியன் எழுதி வச்சு படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. இது பல பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா சில வார்த்தைகளை நம்ம தவறாக பேசிடக்கூடாது அப்படின்றக்காக அது அவராக நினச்சி அவராக எழுதி வச்சு தான் நம்ம இந்த இடத்துல இதை பேச போகிறது, எந்த இடத்துலையும் மறந்துடக்கூடாது, எந்த இடத்துலையும் தப்பாக கன்வே ஆகக்கூடாது. ஒரு வார்த்தை நம்ம தப்பாக பேசினாலும் அது வேறு மாதிரி விமர்சனம் வரும். நார்மலான பொலிட்டீஷியனுக்கே அப்படின்னா அப்போ தளபதி மாதிரி ஒரு நபர் பேசும்போது சில விஷயங்கள் பார்த்தோன்னா வேறு மாதிரி வந்துடும். அதுக்காக அந்த எழுதி வச்சு படிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது இன்னும் போக போக சரி பண்ணிக்குவார். ஏன்னா தளபதி விஜயோட ஆரம்ப கட்ட ஸ்பீச்சுக்கும் இப்போ இருக்கிற ஸ்பீச்சுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அப்படியே அடுத்தடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காரு. அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் இருக்கும். இன்னும் அரசியலில் பயணிக்க அவரோட ஸ்பீச் அப்படிங்கிறது தெளிவாக வந்துடும். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இருந்து ஸ்டார்டிங் டேட் அப்படி இருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அதை ஒரு ட்ரோலாக பார்ப்பானுங்க, அது லூசமாக எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒன்று போயிட்டு இருக்கும். சரி, ஓகே. இந்த சைடு ஒரு வழியாக பிரச்சாரத்தை நல்லபடியாக முடிச்சிட்டாரு விஜய் அவர்கள். புதுச்சேரியில் பிரச்சாரத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காரு. அங்கே தாவேக்கா எந்த மாதிரியான வாக்கு சதவீதத்தை வாங்க போகுது அப்படின்றது தெரியல. இன்னைக்கு வந்த கூட்டத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் விஜய் மேலே ஒரு மிகப்பெரிய காண்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா சொல்லாமே கூட்டம் வந்துட்டே இருக்குல்ல, அதனால. சரி, ஓகே. அங்கே தாவேக்கா என்ன மாதிரியான வெற்றியை பதிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படியே எந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் பெரம்பூரில் மறுபடியும் 2வது பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படிங்கிறது மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் மேலே ஒரு வழக்குன்றது இருக்குது. அந்த வழக்கை பற்றி ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டார் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அந்த வழக்கை அந்த பிரமாண பத்திரத்தில் பதிக்கல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு விஜய் அவர்கள் அதை பதிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, மதுரை மாநாட்டில் தளபதியோட பவுன்சர் சில பேர் பார்த்தோன்னா ஒரு நபரை தூக்கி வெளியே வீசினாங்களே, அந்த இது ரொம்பவே வைரலாச்சு, எல்லாரும் பார்த்துருப்போம். அதில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஆனால் அது வந்து ஃபேக்கான ஒரு நபர், உண்மையான நபர் கிடையாது, நான் தான் உண்மையான நபர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து பேசினார். ஒரு குழப்பமாக இருந்துச்சு, யார் இதில் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டது, ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. சரி, அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிடுச்சு. அதை வந்து காவல்துறை என்ன பண்ணணும், விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கணும். ஒரு தகவலோ ஒரு சம்மனோ அனுப்பியிருந்தால் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் போயிருப்பார், விசாரிச்சிருக்கலாம். அது எதுவுமே இல்லை, ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, அவ்வளோதான். அதை வந்து விஜய் அவர்களுக்கு எந்த சம்மனும் அனுப்பவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் அதை பற்றி பெரிய அளவில் கண்டுக்கவே இல்லை. அதனால பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாரு. இப்போ தேர்தல் டைமில் பார்த்தோன்னா இந்த கேஸ் எல்லாம் உங்கள் மேலே இருக்குது, இதையா நீங்கள் ஃபைல் பண்ணல அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள் எழுந்தோடனே விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அதை கன்சிடர் பண்ணி அது என்ன அப்படிங்கிறத பற்றி அதை பார்த்தோன்னா அதில் ஃபைல் பண்ணியிருக்காரு. இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா திருச்சி கிழக்கில் பார்த்தோன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது குளத்தூரில் பெரம்பூரில் நடந்த ஒரு வழக்குன்னு சொல்லலாம், அந்த 2 வழக்கு மென்ஷன் பண்ணிட்டாரு. அங்கே ஓகே, பிரச்சனை கிடையாது. இங்கே மறுபடியும் பெரம்பூர்லையும் இதே வழக்கை பார்த்தோன்னா வந்து கொடுத்துருக்காரு. இதுக்காக தான் 2வது பிரமாண பத்திரம் அப்படின்றது இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது ஓகே, அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. இது ஒரு வாதமாக எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க, விஜய் மேலே ஒரு கேஸ் இருக்குது, அதையே நீங்கள் கொடுக்கல அப்படின்னு மாதிரி. ஏன்னா அவன் சொத்தவே மறைச்சிட்டு பார்த்தோன்னா 7 கோடி தான் வச்சிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் பதிவு பண்ணுறாரு. அதை நம்பிட்டு பார்த்தோன்னா கேள்வி கேட்க மாட்டானுங்க. இந்த பக்கம் 24 ஏக்கருக்கு பார்த்தோன்னா வெறும் 55 லட்சம் தான் இப்போதைக்கு விலை போகும் அப்படின்னு முட்டாளுத்தனமாக பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு நம்ம சீமானவர்கள் பிரமாண பத்திரத்தில். அதை பார்த்தோன்னா பெரிய அளவில் கேள்வி கேட்கறது இல்லை. என்ன இருந்தாலும் விஜய் மட்டும்தான் கேள்வி கேட்குறானுங்க. அதாவது விஜய் அவர்கள் மட்டும் கேள்வி கேட்பானுங்க. ஆனால் இவனோட தலைவர்களை பார்த்தோன்னா என்னென்னோ பண்ணி வச்சிருப்பானுங்க, வெளியே சொல்லாத கேவலமான விஷயங்களாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பற்றி பேசவே மாட்டானுங்க. இது ஒரு விஷயம். இன்னைக்கு விஜய் அவர்கள் மேலே அந்த ஒரு வழக்கு இருந்துச்சு, அதையே பதிவு பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. விஜய் அவர்கள் பதிவு பண்ணிட்டாரு. இனி என்ன பண்ண போறானுங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் வேற ஏதாவது கதறுவானுங்க. இதுதான் நடக்கும். இதை விஜய் அவர்களுக்கு எதிராக செட் பண்ணப்படுறது. ஆனால் களம் எப்படி இருக்கு அப்படின்னா, தாவேகா சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்காங்க. அந்த வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு கிளம்புறாங்க. அங்கே ஒரு ஊரே திரண்டு வந்து பார்த்தோன்னா அவங்க பின்னாடி வருது வாக்கு கேட்கறக்காங்க. அந்த லெவலில் தான் தாவேகாவோட பலம் இருக்கு, மக்கள் செல்வாக்கு அவங்க பின்னாடி இருக்கு. விஜய் வர தேவையில்லை. அந்த வேட்பாளர்கள் அந்த அளவுக்கு மக்களை கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா சில பேர் காசு கொடுத்து கூட்டு போவாங்க, கோட்டர் கோழி பிரியாணி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் தன்னிச்சையாக பார்த்தோன்னா மக்கள் வந்து அவர் பின்னாடி வர்றதுக்கு முக்கியமான காரணமே விஜய் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான். அது விஜய் வந்தால் மட்டும் கிடையாது, அதை அவர் நிறுத்தியிருக்கிற அந்த வேட்பாளர் பின்னாடி நாங்கள் போவோம் அப்படின்னு பாபநாசத்துல எல்லாம் பார்த்தோன்னா ஒரு பெரும் திரள், பயங்கரமான க்ரௌடு ஓட்டு கேட்கறக்காக ஒரு ஊரே போயிட்டு இருக்கு. அந்த லெவலில் தான் விஜயோட கட்சிக்கு பார்த்தோன்னா மக்கள் திறன் வந்துட்டு இருக்காங்க தன்னிச்சையா. இதெல்லாம் பார்க்கும்போது களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா என்னதான் கூட்டத்தை கூட்டி பேசினாலும் பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை. இந்த பக்கம் சீமான் பேசுறாரு, கூட்டமே வர்றதே இல்லை. இந்த அதிமுக அவர் பார்த்தோன்னா அவர் ஏதோ சில விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்கார் எடப்பாடி அவர்கள், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவும் காசு துட்டு பணம் அப்படின்றதுலேயும் மாற்றம் இல்லை, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு.
ஆனால் தன்னிச்சையாக வரக்கூடிய மக்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரும் திரளாக வர்றாங்க. இத்தனை நாளாக பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் தன்னிச்சையான மக்கள் வருவாங்கன்றாங்க. இதை வச்சு ஒரு 100 பேர் வருவாங்க, அதை வச்சு சொல்லுவாங்க. இங்கே 100 அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கில் வந்துட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு மாசு இருக்குது அப்படின்றது தெரியும். அது தன்னிச்சையாக வரக்கூடிய மக்கள் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கள நிலவரம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு பிடிக்க போகுது. அந்த டைமில் எப்படி இருக்கும், தேர்தல் நெருங்கிறதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இனி அடுத்தடுத்து தாவேக்காவோட பிரச்சாரங்கள், விஜயோட ஸ்பீச் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். காத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.